எந்தெந்த ஃபுட்ஸ் சாப்பிட்டா வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம்? ஒரு சில நேரம் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் நீண்ட நாள் அந்த மாதிரி சரியான உணவு பழக்கவழக்கம் இல்லாமல் அதே ஒரு லைஃப் ஸ்டைலாக தவறான ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் இது வெயினோட ஹெல்த்துக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் என்னங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த ஃபுட்ஸில் சோடியம் நிறையா இருக்கோ, உப்பு சத்து நிறையா இருக்கும், அது மாதிரி இருக்கிற நபர்கள் என்ன ஆகும்னா, சோடியம் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ வாட்டர் ரிட்டென்ஷனாக நீர் தேக்கம் உடம்புல அதிகமாகிடும். ஸோ இது வெயின்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உண்டு பண்ணுறதுனால அந்த நீர் தேக்கம் சோடியம் கண்டெய்னிங் ஃபுட்ஸ்னால வரதுனால வெயினில் இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகம் நீர் தேக்கம் ஏற்படுது. அதனால் வேரிகோஸ் வெயின்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூடிய நபர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி அது வேரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்துது. ஹை சோடியம் கண்டெய்னிங் ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது சிப்ஸில் நம்ம நார்மலாக பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி போனால் அதில் உப்பு சத்து நிறையா தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட் எல்லாத்துலேயுமே அவங்க ப்ரிசர்வேட்டிவ்க்கு இந்த சோடியம் கலந்த யூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. ப்ராசஸ்ட் மீட், ரெடிமேடாக மீட் வாங்குகிறோம் பாருங்கள் கடையில் போய்ட்டு, அதுலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜாஸ்தி.